திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. வைகாசி மாதத்தில் நடைபெறும் இந்த உற்சவத்தை முன்னிட்டு பெருமாள் பல்வேறு வாகனங்களில் பவனி வருகின்றார். அந்த வகையில் முதல் நாளான இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் பெரிய சேஷ வாகனத்தில் 4 மாத வீதிகளில் பவனி வருகிறார். ஆங்காங்கே திரண்டிருந்த பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி செலுத்தி வழிபட்டனர். சித்தூர் மாவட்டம் கங்காபுரம் மண்டலம் கீழப்பட்ல கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோனேட்டி ராய பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் சிறப்பாக துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தான துணை ஆலயங்களில் ஒன்றான இங்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடத்துவது வழக்கம். அந்த வகையில் வைகாசி ஆகம முறைப்படி கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக பெருமாள் தாயார்களை கொடிக்கம்பத்தின் அருகே எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி கருட கொடியை ஏற்றி வைத்து திருவிழாவை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் கோவில் அதிகாரிகள் வரலட்சுமி மற்றும் கஜேந்திரன் ஆகியோருடன் பக்தர்களும் கலந்து கொண்டனர். शुभ अनुकूल्यं भूयादिति तत्र भवन्तः श्रीमन्तो महान्तो निगृह्णन्तो
சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க ஸ்ரீ சவுந்தரவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு 3ஆம் திருநாள் காளையார்கோவில் மின்வாரிய ஊழியர்கள் மண்டகப்படி திருநாளில் உற்சவ தெய்வங்கள் ரிஷப வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்விழா கடந்த 14ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் சுவாமி ரிஷப வாகனத்தில் பவனி வந்தனர். முன்னதாக திருநாள் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ சோமேஸ்வரர், சுவாமி பிரியாவிடை அம்மன் மற்றும் ஸ்ரீ சவுந்தரவல்லி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தீபதூப ஆராதனை காண்பித்து அலங்கார தீபம், ஏகமுக தீபம், கும்ப தீபம் மற்றும் சோடச உபசாரங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து சுவாமி அம்மனை ரிஷப வாகனத்திலும் ஸ்ரீ சவுந்தரவல்லி அம்பாளை அன்னப்பறவை வாகனத்திலும் எழுந்தருள செய்தனர். இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் கோவில் யானை முன் செல்ல தெய்வங்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க குன்றக்குடி 5 கோவில் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி உடனாய திருத்தளிநாதர் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருந்திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் நடைபெறும் இந்த விழாவானது மிகவும் புகழ்பெற்றதாகும். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவானது கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் தினமும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்.
இந்நிலையில் 3ஆம் நாள் விழா திருநாளில் உற்சவர் ஸ்ரீ திருத்தளிநாதர் சுவாமி, பிரியாவிடை அம்மன், ஸ்ரீ சிவகாமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவையொட்டி திருநாள் மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு தீபாராதனைகள் நடைபெற்று உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்பு திருத்தளிநாதர் அம்பாள் பூத வாகனத்திலும் சுவாமி அம்மன் அன்ன வாகனத்திலும் பவனி வந்தனர். இதனையடுத்து கோவில் வாசலில் திருவீதி உலா குன்றக்குடி அடிகளார் தேங்காய் உடைத்து துவக்கி வைத்தார். பின்பு சுவாமி திருவீதி உலாவானது 4 ரோடு, தேரோடும் வீதி, அஞ்சலக வீதி, கண்டரமாணிக்கம் ரோடு, பேருந்து நிலையம், காரைக்குடி ரோடு வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்த திருவீதி உலாவில் தவ திரு குன்றக்குடி அடிகளார் மற்றும் சுற்றுப்புற பகுதி பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் செட்டியார் தெருவில் உள்ள ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத 3ஆம் நாளினை முன்னிட்டு ஸ்ரீ பால ஐயப்பனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், விபூதி, ஸ்வர்ணம் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் சோடச உபசாரம் செய்து மகா தீபாரதனையுடன் பல வகை ஆரத்தியுடன் பஞ்ச ஆரத்தி மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் தீர்த்தமும் தெளிக்கப்பட்டது. ஒவ்வொரு தமிழ் மாதம் 3ஆம் நாளன்று ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை இத்திருத்தலத்தில் நடப்பது வழக்கம்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழா 12/5/2024 ஞாயிறன்று காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது. தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இன்று வைகாசி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் புனித கம்பத்திற்கு புண்ணிய நதியும் காவிரி நதிநீர், பால், மஞ்சள் நீர் ஊற்றி இன்று வணங்கி சென்றனர். மேலும் மே 18ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவும், மே 19ஆம் தேதி ஞாயிறு மறு காப்பு கட்டுதல் பூச்சொரிதல் விழாவும், மே 20ஆம் தேதி இரவு திங்கட்கிழமை சிங்க வாகன புறப்பாடும், மே 21 செவ்வாய்க்கிழமை காமதேனு வாகன புறப்பாடும், மே 22 புதன்கிழமை உற்சவர் மகாமாரியம்மன் புறப்பாடும், மே 23 வியாழனன்று சிங்க வாகன புறப்பாடும், மே 24 வெள்ளியன்று அன்னப்பட்சி வாகன புறப்பாடும், மே 25 சனியன்று காளை வாகன புறப்பாடும், மே 26ஆம் தேதி ஞாயிறன்று வடிசொரு மாவிளக்கும் இரவு குதிரை வாகன புறப்பாடும், மே 27 திங்கட்கிழமை மாலை 4:30 மணிக்கு திருத்தேர் திருவீதி உலா நிகழ்வும், மே 28 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு தீமிதி விழாவும், மாலை 6 மணிக்கு உற்சவர் மகாமாரியம்மன் திருவீதி உலாவும், மே 29 புதனன்று பொங்கல் மற்றும் மாவிளக்கு நிகழ்ச்சியும், மே 30 வியாழக்கிழமை அன்று கிடா வெட்டும் மாவிளக்கு நிகழ்ச்சியும், மே 31 வெள்ளியன்று மஞ்சள் நீராட்டு விழா மகாமாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும், ஜூன் 1 சனிக்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு விழா சுவாமி புறப்பாடு விழாவுடன் வைகாசி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற உள்ளன. விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் VSS சோமசேகர் ஊர் காரியக்காரர், பாண்டமங்கலம் பேரூராட்சி தலைவர் மற்றும் S முருகானந்தம் ஊர் பண்ணைக்காரர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனியே உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவருக்கு வைகாசி மாதம் முதல் வியாழக்கிழமையை முன்னிட்டு நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், பன்னீர், ஸ்வர்ணம், கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி, வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனையும், நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹயகிரிவர், மேத சரஸ்வதி, பால ஆஞ்சநேயருக்கு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு லட்சுமி ஹயகிரிவர் மற்றும் பெருமாளை வணங்கி சென்றனர். ஓம் ஸ்ரீயஹ ஸ்ரீயே நமः. ஓம் ஸ்ரீ விபூஷண. ஓம் பரபிரம்மணே நமः. ஓம் சத்யாத்மனே காவோம் சிவாத்மனே நமः. ஓம் ஸ்வதாத்மனே நமः. ஓம் பூஷணாத்மனே வாம் பராத்மனே வாத்மனே காவோம் மஹீதரா காவோம் மஹீமித்வமினே நமः. ஓம் ஐஸ்திகா காவோம் பிரக்ஞாத பாலகா காவோம் சர்வபயஹ்ரே நமः. ஓம் யம்வதா லோகண சம்சத் குஞ்சுகா காவோம் பரிமள பத்ரகுப்பாந்திர திவ்ய குசுமார்ச்சன பூஜாம் அபியர்ச்சனம் சமர்ப்பயாமி. ஹரி ஓம் ஸ்வாரத்மலோபாயஷ தேவோ யோ வா ஹயத் பாரமாத்மிகாசி பத்ராசு மனஸ்யமானா त्वयाजुष्टानुतमाना दुरुक्तां जगत्पदेम विददे सुवीरा त्वयाजुष्टचित्ते मेधां मगिन्द्रो ददातु वेदां देवी सरस्वती मेधां मे अश्विना उपावादत्तां पुष्करस्नजा याज्ञामुद्रां करसिरजैः पुस्तकं जङ्गचक्रे विद्रक्विन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निगन्धानुश्री अमृतविषवैयं सुविद्यावयं माम् आविर्भूयात् कनकमहिमा मानसे राघवीसा परमहंसाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात्. ॐ चङ्कचक्रभाभ्यां पुस्तकाभ्यां चतुर्भुजां सम्पूर्णे மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தாடாளன் கோவில் என்று அழைக்கப்படும் லோகநாயகி சமேத திரு விக்ரம நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 24வது ஸ்தலமாகவும்
திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகவும் இது திகழ்ந்து வருகிறது. இக்கோவிலில் மூலவரான திருவிக்கிரம நாராயண பெருமாள் தனது இடது காலை ஆகாயம் நோக்கி தூக்கியவாறு காட்சி தருகிறார். ஆண்டுக்கு ஒருமுறை வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டும் பெருமாளின் வலது பாத தரிசனத்தை காணலாம். இத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் மாலையிலும் பெருமாள் வீதி உலா நடைபெற்று வந்தது. 4ஆம் நாள் திருவிழாவானது நேற்று தங்ககருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு மாலை சிறப்பு அலங்காரத்தில் வேத மந்திரங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க, தங்க கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க பெருமாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பெருமாளை சேவித்தனர். தொடர்ந்து பெருமாள் வீதி உலா காட்சி நடைபெற்றது. பூஜைகளை பத்ரி பட்டாச்சாரியார் செய்திருந்தார். கோவை ஆலந்துறை காமாட்சியம்மன் கோவில் 97வது ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அலகு குத்தி பூச்சட்டி எடுக்கும் நிகழ்வு நேற்றிரவு நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பூச்சட்டி எடுத்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதேபோல கிரெயின் மூலம் தொங்கியபடி அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வந்து காமாட்சியம்மனை தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறும் காமாட்சியம்மன் கோவில் திருவிழாவில் ஆலந்துறை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஜமாப், கேரள செண்டை மேளம், கேரளா தையமாட்டம் என பக்தர்கள் திருவிழா களை கட்டியது. இறுதி நாளான இன்று மஞ்சள் நீராட்டு விழா, இசை நிகழ்ச்சியுடன் காமாட்சியம்மன் கோவில் திருவிழா நிறைவடைகிறது.
சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அருகே உற்சவர் கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், விஸ்வக்சேனர், விகனசர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க கருடாழ்வார் உருவம் பதித்த கொடிப்பட்டத்தை வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. பாலாலய மண்டபத்தில் அமைந்துள்ள கொடிமரத்தில் கருடாழ்வார் உருவம் பதித்து கொடியேற்றப்பட்டு கொடிக்கம்பத்திற்கு மாலை சூட்டி அலங்காரம் செய்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவர் தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி குடை, விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடசங்களால் சோடச உபசார பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை ஹம்சவாகன புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி புதுப்பட்டாடையுடன் பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி மலர் மாலைகளுடன் ஹம்ச வாகனத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து நட்சத்திர ஆரத்தி, கும்பாரத்தி காண்பிக்கப்பட்டு சோடச உபசாரங்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. नमो ब्रह्मणे नमस्तेवाय त्वमेव प्रत्यक्षं शक्तारमवतु अवतु मां नमोक्तारं नयेन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः ओम पक्षिराजाय नमः सुवर्णपक्षाय नमः गरुडाय नमः वैनतेजाय नमः सुवर्णोत्कलक्षणाय नमः महागरुडाय नमः गजरूपिणे सुदर्शनाय नमः त्रिपुटदानो
தஞ்சாவூர் மகர்நோம்பு சாவடி பகுதியில் சௌராஷ்டிரா சபைக்கு சொந்தமான ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 41ஆம் ஆண்டாக திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடந்தது. இதையடுத்து ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமிக்கு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாவிற்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது. பிறகு திருக்கல்யாண வைபவ உற்சவம் வெகு சிறப்பாக நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக காலை 6 மணிக்கு சுவாமிக்கு திருமஞ்சனமும் சீர்வரிசையும் நடைபெற்றது.
தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கஞ்சனூரில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றானதாக விளங்கக்கூடிய அருள்மிகு சீதளாதேவி மகா மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு பால்குட அலகு காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. கஞ்சனூரில் உள்ள வட காவிரியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் மற்றும் உடல்களில் அலகு குத்தியும் அலகு காவடியுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க கஞ்சனூரில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக அம்மன் சன்னதிக்கு எடுத்து வருகின்றனர். தொடர்ந்து கோவிலில் உள்ள மூலவரான சீதளாதேவி மகா மாரியம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் செய்யப்பட்டு கஞ்சனூர் பார்வதி பரமசிவம் அறக்கட்டளையின் சார்பில் அன்னதானமும் வழங்கினர். இன்று மாலை அம்மனுக்கு சிறப்பு சந்தனக்காப்பு அலங்காரமும் தொடர்ந்து திருவீதி உலா காட்சியும் நடக்கிறது. வைகாசி பால்குட திருவிழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் பகுதியில் உள்ள புத்து மாரியம்மன் ஆலயத்தில் 64ஆம் ஆண்டு மாரியம்மன் திருவிழா நடைபெற்றது. விழாவில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், ஆலய அறங்காவலர் குழு உறுப்பினர் மோகன்ராஜ், மருத்துவர் செந்தில் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். விழாவில் பூக்கரகம் ஊர்வலமாக எடுத்து அம்மன் ஆலயம் வந்தடைந்தது. புத்து மாரியம்மன் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். விழாவில் அம்பலூர், தெக்குப்பட்டு, கெத்தாண்டப்பட்டி, கூத்தாண்டகுப்பம், சின்னமேட்டூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பொத்தானூர் புதுப்பாளையம் மகாமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா 5ஆம் தேதி கம்பம் நட்டு காப்பு கட்டுதலுடன் தேர் திருவிழா தொடங்கியது. தினந்தோறும் மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பாக அலங்காரமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. இன்று வைகாசி வெள்ளிக்கிழமை தினத்தை முன்னிட்டு கோவில் முன்பு நடப்பட்டுள்ள புனித கம்பத்திற்கு அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் புனித நீர், பால், மஞ்சள் நீர் ஊற்றி வணங்கி சென்றனர். மேலும் இன்று மாலை 17ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவும், 19ஆம் தேதி மறு காப்பு கட்டுதலும், 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், அன்னப்பட்சி வாகனம், பூதகி வாகனம், யானை வாகனம் மற்றும் குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் அம்மன் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 26ஆம் தேதி மாலை வடிசோறு நிகழ்ச்சியும், இரவு அம்மன் சப்பரத்தில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. 27ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் அம்மன் ரதம் ஏறுதலும், மாலை 3:30 மணிக்கு மேல் திருத்தேர் வடம்பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. 28ஆம் தேதி பூமுதித்தல் மற்றும் பெண்கள் பூவாரி போடுதல் நிகழ்ச்சியும், 29ஆம் தேதி பொங்கல், மாவிளக்கு, அக்னிச்சட்டி எடுத்தல், அலகு குத்துதல் மற்றும் இரவு வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. 30ஆம் தேதி கம்பம் ஆற்றுக்கு செல்லுதலும், கிடாவெட்டு நிகழ்ச்சியும், 31ஆம் தேதி மஞ்சள் நீராடலும், மாலை முத்துப்பல்லக்கில் அம்மன் திருவிதி உலா வருதலும், ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவமும், 2ஆம் தேதி காலை யாக பூஜை, பூர்ணாகதி, தீபாராதனை, சிறப்பு அபிஷேக ஆராதனையும், அன்னப்பாவாடை மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பொத்தானூர் புதுப்பாளையம் மகாமாரியம்மன் அறக்கட்டளையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் தனியே உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வைகாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்கி சென்றனர். ओम मंजुवासिन्निनो मेनकात्मजाय नमः कन्याकाय नमः कौमारण्यर्वः कालिदोषनिसूदिन्निनो कात्याजिन्निनो कृपापूर्णाय नमः अन्नपूर्णाय नमः अखिलेश्वरण्यनो मृतस्वरूपिन्निनो मित्राय नमः भगलाय नमः. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் 3ஆம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கிருஷ்ணராக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கிருஷ்ணராக காட்சியளித்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபாராதனை, கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடசோபசாரம், மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சேஷ வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இரவு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீமான் முன்னசாமி மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி திரு அவதார திருவிழாவில் சுவாமி நம்மாழ்வாருக்கு நவகலச சிறப்பு திருமஞ்சனம், திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் மங்களாசாசனம், திரளான பக்தர்கள் தரிசனம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வதும் குருவுக்கு அதிபதியாக அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது. ஆழ்வார்கள் என்றாலே அது சுவாமி நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும். வேதத்தின் சாரத்தை திருவாய் மொழியாக நம்மாழ்வார் கொடுத்த இடம்தான் திருக்கோவிலில் அமைந்துள்ள புளிய மரத்தடி. பல திவ்ய தேசங்களில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான்கள் புளிய மரத்தின் இலைகளிலும் கிளைகளிலும் அமர்ந்து கொண்டு எம்மை பாடுக என்று நம்மாழ்வாரிடம் பாடல் கேட்டதாக ஐதீகம். சுவாமி நம்மாழ்வாரும் எந்த திவ்ய தேசத்திற்கும் நேரில் செல்லாது இந்த புளிய மரத்தின் பொந்தில் இருந்து கொண்டே திவ்ய ஸ்தலங்களுக்கு பாசுரம் அருளினார். சுவாமி நம்மாழ்வாரின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை மதுரகவி ஆழ்வார் பிரார்த்திக்க தாமிரபரணி தீர்த்தமெடுத்து காய்ச்சோம் என உத்தரவு பெற்று உற்சவர் திருமேனி நமக்கு வணங்க கிடைத்தது. மதுரகவி ஆழ்வாரால் கோவில் உள்ளே அமைந்துள்ள புளிய மரத்தடியில் தனி சன்னதி ஏற்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் திரு வைகாசி திரு விசாக திருநட்சத்திர உற்சவம் 15 தினங்கள் நடைபெறுகின்றது. கடந்த 14/5/2024 அன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய இத்திருவிழாவில் 4ஆம் திருநாளான இன்று காலை திருக்குறுங்குடி ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் எழுந்தருளவும் சுவாமி நம்மாழ்வாருக்கு திருப்பாவை கோஷ்டி நடைபெற்றது. நண்பகலில் கிளிக்குரட்டில் எழுந்தருள சுவாமி நம்மாழ்வாருக்கு தாமிரபரணி நதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தம் நவகலசத்தில் வைத்து பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வாருக்கு அரையர் அபிநயத்துடன் பாட மதுரகவி ஆழ்வார் வம்ச பரம்பரையார் கட்டியம் கூற பிரபந்ததாரர்கள் புருஷ சுக்தம் பாட சம்பிரதாய முறைப்படி திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் ஈரவாடை தீர்த்தம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வாருக்கு திருப்பவித்திர மாலை, திருமண் காப்பு சாத்தி அபயஹஸ்தம் கண்டு நித்திய கர்மானுஷ்டானங்கள் செய்யப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் சேவை சாதித்த நம்மாழ்வார் முன் திருவாய்மொழி பாசுரங்கள் அரையர் வியாக்கியானத்துடன் பாடினார். இந்நிகழ்வில் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகளுக்கு சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அரையர் சுவாமிகள், திருவாய்மொழி பிள்ள சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய பெருமக்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். மாத்தியமிகரங்கச் செய்தே